இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த சொத்து பிரச்சனைக்கு பிரபு ராம்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவுக்கு வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு தனக்கென ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவரோட குடும்பம் சென்னை டி நகர்ல இருக்கிற அன்னை இல்லம் வீட்டுல கூட்டு குடும்பமா வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த வீட்டுல சிவாஜியோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாம அவரோட சகோதரர்கள் தங்கவேலு, சண்முகம் மற்றும் தங்கை பத்மாவதி குடும்பத்தினரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்கள சிவாஜியோட மகள்கள் சாந்தி மற்றும் தேன்மொழி திருமணமாகி போனதுனால இந்த வீட்டுக்கு வந்து போறது குறைஞ்சிருச்சு. இந்த நிலையில 1000 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 500 கிலோ வெள்ளி பொருட்களை ராஜ்குமாரும் பிரபுவும் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த சொத்துல தங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு அவங்களோட சகோதரிகள் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு பலமுறை சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருந்தது. தற்பொழுது இந்த சொத்து பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. பேச்சுவார்த்தையோட முடிவுல சில சொத்துக்களை சாந்தி மற்றும் தேன்மொழின்னு ரெண்டு பேருக்குமே பிரபு ராம்குமார் தரப்பு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதா சொல்லப்படுது. இதன்படி ராயப்பேட்டால இருக்கிற சிவாஜி பிலிம்ஸ் எதிர்க்க இருக்கிற இடத்த அக்கா தங்கைகள் ரெண்டு பேருக்கும் சரிபாதியா பிரிச்சு கொள்ளும்படி முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சிவாஜியோட குடும்பத்துக்குள்ள இனி சொத்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு வரும் காலத்திலையும் சொத்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.